வணக்கம். இது RIGM இன்னர் growth. நாம் வாழறதுக்கோ அல்லது தொழில் செய்கிறதுக்கோ மற்ற மனுஷங்களை சார்ந்து தான் இருக்கோம். இது மறுக்க முடியாத உண்மை. நாம் ஒரு தனி தீவு அல்ல அப்படிங்கிறத நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரு டீ கடையில் ஆரம்பித்து கோடிக்கணக்கான பிஸ்னஸ் டீல் வரைக்கும் எல்லாத்துக்கும் தேவையானது பேச்சுக்கலை. உங்களுடைய எண்ணங்கள் எவ்வளவு தான் உயர்வானதாக இருந்தாலும் அதை சரியான வார்த்தைகளில் சொல்ல தெரியலை அப்படின்னா அந்த எண்ணங்களுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுது. இன்றைக்கி நாம் பார்க்க போவது உங்களுடைய உணர்வுகளை எப்படி வலிமையான வார்த்தைகளாக மாற்றுவது என்பது பற்றி தான். ஓஷோ இந்த பேச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆழமான கருத்தை சொல்கிறாரு. வார்த்தைகள் என்பது மௌனத்தின் பூக்கள். நீங்கள் பேசுவதற்கு முன்னால் உங்கள் உள்ளுக்குள் ஒரு தெளிவு இருக்கணும். தெளிவில்லாத பேச்சு என்பது வெறும் சத்தம் மட்டும்தான். நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது உங்களோட ஈகோ பேசுதா அல்லது உங்களுடைய உண்மை பேசுதா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம். நீங்கள் உண்மையை மட்டுமே பேசினீங்கன்னா அது மற்றவர்களுடைய இதயத்தை சென்றடைகிறது. நீங்கள் ஈகோவோடு பேசினால் அது மற்றவர்களின் காதோடு நின்று விடுகிறது. சமூக உறவுகளின் முதல் படி என்ன தெரியுமா? நம்முடைய இதயத்திலிருந்து பேசுவது. ஒரு குட்டி கதை. ஒரு அரசன் ஒரு கனவு காணறான். அவன் வாயில் இருக்கிற பற்கள் எல்லாமே ஒவ்வொன்றா விழுந்துடுது. அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டு இதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, அரசே, உங்கள் உறவினர்கள் எல்லாரும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அரசனுக்கு பயங்கர கோபம் வந்து அந்த ஜோசியரை சிறையில் தள்ளிடுறான். அரண்மனையில் இருக்கிற இன்னொரு ஜோசியரை கூப்பிட்றான். அவரும் அதே செய்தியை இப்படி சொல்கிறாரு, மன்னா, உங்கள் உறவுக்காரங்க எல்லாரையும் விட நீங்கள் அதிக காலம் தீர்க்காயுசோடு வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அரசன் மகிழ்ச்சி அடைந்து அந்த ஜோசியருக்கு நிறைய பொற்காசுகளை பரிசுகளாக வழங்குகிறான். இதில் கவனிச்சிங்கன்னா விஷயம் ஒன்று தான். ஆனால் அதை எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற விதம் இருக்குல்ல, அதாவது ஆங்கிலத்தில் ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்கிற விதம்தான் ஒரு ஜோசியரை சிறைக்கும் இன்னொரு ஜோசியருக்கு பொற்காசுகளையும் அள்ளி தந்தது. சமூகத்தில் உங்களுக்கு வேண்டியதை பெற நீங்கள் எதை சொல்கிறீங்க என்பதை விட எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. RIGM மாடலில் ஒரு மனுஷன் தன் பேச்சை எப்படி சமூக திறமையாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு 3 அடிப்படையான வழிகளை சொல்கிறோம். முதல் விஷயம் முன் கவனித்தல், அதாவது ஆக்டிவ் லிசனிங். ஒரு நல்ல பேச்சாளன் ஆவதற்கு முன்னாடி ஒரு சிறந்த கேட்பாளனாக இருக்கணும். மற்றவங்க பேசுகிறத முழுமையாக கவனிக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இரண்டாவதாக உணர்வை வார்த்தையாக்குங்கள், அதாவது ஃபீலிங் டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தேவையாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே கொட்டாமல் அதை சரியான வார்த்தைகளில் செதுக்க முடியுதான்னு பாருங்கள். நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குறதுக்கு பதில், நீ செஞ்சது எனக்கு வருத்தத்தை தந்தது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம். மூன்றாவதாக மதிப்பு கூட்டுதல், ஆட் வேல்யூ அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பேச்சு மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக அல்லது அவர்களை உற்சாகப்படுத்துவதாக இருக்கணும். சும்மா பேசுகிறதுக்கும் மாற்றத்திற்காக பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நண்பர்களே, உங்களுடைய பேச்சு ஒரு பாலமாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு சுவராகவும் இருக்கலாம். மற்றவங்களோட இணைய பாலங்களை உருவாக்குங்கள். இந்த வாரம் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் ஒரு நிமிஷம் சிந்தித்து ஆழமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுடைய சமூக உறவுகளை மேம்படுத்தினால் எனக்கு மகிழ்ச்சி. ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்ம நலம் அப்படிங்கிற தலைப்பில் சந்திப்போம். நன்றி. இது RIGM இன்னர் growth. அப்கிரேட் யுவர் மைண்ட், அப்கிரேட் யுவர் லைஃப். நான் ராஜேஷ், வாழ்வியல் பயிற்சியாளர்.